கிடையாது. இது ஏனோதான நிகழ்ச்சி அல்ல. கூப்பிட்டா வருவான், நம்ம தெய்வம் வரும். அந்த நம்பிக்கையோடு தான் இங்கே வருகிறேன். கேட்க தரமாட்டானா? அப்ப நாராயணன் கூப்பிட்டான். 7 பிள்ளையை கையில கொடுத்து வளர்த்தான். அம்மையர்கள் 7 பேர்கள் பெற்ற பிள்ளையை பத்திரகாளி வளர்த்தாள். வளர்த்து ஆளாக்கி சிறப்பு செய்த அன்னை கல்வியை ஊட்டினார், ஞானத்தை ஊட்டினார், வியாபார நூல்களை சொல்லிக் கொடுத்தார். அதனால்தான் நம்ம பிள்ளைங்க ஒரு பெட்டி கடை வச்சாலும் 1 வருஷத்துக்குள்ள கோடீஸ்வரன் மாறுவான். பகவான் இருக்கார். நம்பிக்கை ஒவ்வொரு மனதிலும் இருக்க வேண்டும். நம்ம ஏனோதான சாமியை கும்பிடல, ஏனோதான சாமியை கும்பிடல. அவங்க எல்லாம் நம்மள மயக்கிறாங்க. முடகன் நடக்கிறான், சூடன் கேட்கிறான், கூடம் பார்க்கறான், அதோ வர இதோ வரன்னு சொல்லுவாங்க. காலம் மாறி போச்சு. காலம் எங்க போயிட்டு தெரியுமா? புருஷன் தான் ஐயோ வாங்கிட்டு இருக்கிறான். நீங்க சுண்டல் சாப்பிடுங்க, வாழ்க்கைக்கு போயிட்டு இருக்கணுங்க. அதுக்கு உதாரணம் வாழ்க்கையிலே ஆண்டவனையே அதிருப்தியாக நிலைவிக்கணும் ஆகக்கூடாது. இறைவனும் அற்புதம் கொண்டவன். அந்த ஆண்டவன் சொல்றாங்கன்னா ரொம்ப சரியா இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில ஒரு பொட்டி இந்த உறுதிப்பாரோடு இருந்த நாராயணன் சரி அந்த 7 கன்னிமார்கள் குளிக்கிற பொழுது முதல் நடக்கிறார்கள்.